தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வாக்கியம். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகை. You will know how people ought to conduct themselves in God's household. இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறோம், how Christian believers are to conduct themselves within the church. கிறிஸ்தவ மக்கள் தேவனுடைய ஆலயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பிரச்சனை இதுதான். இன்னைக்கு சொல்ல போகிறது கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கலாம், ஆனால் நீங்கள் வேறு வழியில் அதுக்கு செவி கொடுத்து தான் ஆக வேண்டும், கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். சுய இஷ்டமான ஆராதனை முறைமைகள் தேவனை கனவீனம் பண்ணுகிற ஆராதனைகளாக இன்னைக்கு மாறி போனது. இதனால் தேவனை கனவீனமாக ஆராதித்து இன்னைக்கு அநேகர் ஆசீர்வாதத்தை பதிலாக நிறைய பிரச்சனைகளை சம்பாதித்துக் கொள்கிறார்கள். தேவ சமூகத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும், தேவ சமூகத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். போன வாரம் ஸ்பிரிச்சுவலாக பார்த்தோம். இன்றைக்கு நாம் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். நிறைய சொல்ல வந்தேன், ஆனால் எனக்கு நேரம் இல்லை. அதனால் இன்றைக்கி கூட கொஞ்சம் தான் சொல்ல முடியும். அந்த கொஞ்சத்தை சொல்லி நான் கடந்து போகிறேன். என்னுடைய உடல் மொழி, என்னுடைய வாய்மொழி, என்னுடைய சிந்தையின் மொழி என்னங்க, அதாவது என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், என்னுடைய பாடி லாங்குவேஜ், என்னுடைய உடல் மொழி எப்படி இருக்கிறது, தேவனுடைய சபையில் என்னுடைய உடல் மொழி எப்படி இருக்கிறது. என் தம்பியினுடைய மனைவியின் தம்பியின் திருமணத்துக்கு போயிருந்தேன். அப்போது அந்த பெண்மணி மைசூர் ராஜாவுடைய மனைவிக்கு தூரத்து உறவும் ஃப்ரெண்டுமா இருந்தபடினாலே அந்த கல்யாணத்துக்கு மைசூர் மகாராஜாவும் அந்த ராணியும் வந்திருந்தார்கள். பெங்களூரில் ஏஜி சர்ச்சில், அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சில் அது நடந்தது, இங்கிலீஷ் சர்ச்சில். அப்போ முன் வரிசையில் அந்த ராஜாவும் ராணியும் உட்கார்ந்து கொண்டார்கள். நாங்கள் லாட்ஜில் இருந்துட்டு நேராக உள்ளே போனோம். கொஞ்சம் ஒரு 7-8 சீட்டுக்கு பின்னால் நான், என் தகப்பனார், என் குடும்பத்தார் அமர்ந்திருந்தோம். அப்போது அந்த பிரசங்கியார் பிரசங்கிக்கும் போது, அந்த பாஸ்டர் பிரசங்கிக்கும் போது, இன்றைக்கி நம் மத்தியிலே ராஜா வந்திருக்கிறார், ராணி வந்திருக்கிறார், அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். எனக்கு அவர் முன்பதாக உட்கார்ந்துருக்கிறதுனால எனக்கு ரொம்ப நெர்வஸாக இருக்கிறது என்று அவர் சொன்னார். உலக பிரகாரமாக ஆட்சியில் இல்லாத ஒரு ராஜா சபையில் முன்னால சேரில் உட்கார்ந்து கொண்டிருந்தால், ஆராதனை நடத்துகிற அந்த ஊழியக்காரர் ஒரு நல்ல பணக்காரர், மிகவும் படித்தவர், டாக்டருக்கு சீட்டு கிடைத்து டாக்டருக்கு சீட்டு படிக்கலாமா அப்படிங்கிற நேரத்தில் பாஸ்டரா டாக்டரா அப்படிங்கும்போது டாக்டர் வேண்டான்னு பாஸ்டருக்கு படிக்க வந்துட்டார். ஒரே பையன், நல்ல பணக்காரர், அவங்க அப்பா பாஸ்டர், அடுத்த தலைமுறை இவர் டாக்டருக்கு படிக்கிறதுக்கு போகாமல் பாஸ்டருக்கு படித்து அவர் ஊழியத்துக்கு வந்தார். அருமையான மிகப்பெரிய ஒரு ஏசி சர்ச் அது. ஒரு பணக்காரர், ஒரு படித்தவர், ஒரு தேவ மனிதர் சொல்கிறார், ஒரு ராஜா உட்கார்ந்துருக்கனால இன்றைக்கி எனக்கு நர்வஸாக இருக்குது. ஏன் நர்வஸாக இருக்குன்னு சொல்கிறாரு? அந்த ராஜாவுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். அவர்களை ராஜாவாய் ஆக்குவதற்கு முன்பதாக, முடிசூடுவதற்கு முன்பதாக அவர்களுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுப்பார்கள். ஒருவரிடம் எப்படி பேச வேண்டும், ஒருவரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு இடத்துக்கு போகும்போது எப்படி ராஜா எப்படி அமர வேண்டும், ராணி எப்படி அமர வேண்டும், அந்த கைகளை எப்படி வைத்திருக்க வேண்டும், தலையை எப்படி எந்த கோணத்தில் எவ்வளோ டிகிரியில் வைத்திருக்க வேண்டும், எந்த மாதிரி முதுகு நெஞ்சை நிமிர்த்தி வைத்து உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும், எந்த பொசிஷனில் உட்கார வேண்டும். அங்கே உட்காந்துட்டு பல்ல நோண்டுறது, கொட்டாவி விடுறது, காதை கொண்டுறது. நம்ம ஆளுகளை பார்த்துருக்கீங்களா? காதில் விட்டு குறைஞ்சி அப்போ தான் மண்வெட்டியை போட்டு இல்லை இழுப்பேன். எப்போ? ஆராதனையில். நான் மும்மரமாக பேச கொண்டு இருக்கும்போது என்னை பார்த்து பேய் மாதிரி ஒரு பெரிய குகையாட்ட வாயை திறந்து ஒரு கொட்டாவி போடுவோம். இங்கே நமக்கு இருக்கிறதுல ஆவியெல்லாம் காணாமல் போயிடும். 4 கொட்டாவி போட்டோன்னா நம்ம ஆவி காணாமல் போயிடும். சபையில் நம்முடைய உடல் மொழி எப்படி இருக்கணும்? தெய்வத்துக்கு பயந்தவர்களாக நாம் காணப்பட்டால். எந்த ராஜாவும்
அரசாவையில் உட்காந்து தூங்கிட்டு இருக்க மாட்டான். ஆனால் நம்பால் தூங்குவான். பிச்சைக்காரங்களை பார்த்துருக்கீங்களா? அவன் எங்கே பார்த்தாலும் தூங்கு மூஞ்சியாக தான் இருப்பான். நீங்கள் சபையில் தூங்குறீங்கன்னா பிச்சைக்காரங்கன்னு அர்த்தம். மன்னித்து கொள்ளுங்கள், இதுதான் உண்மை. நீங்கள் ராஜரீகமான ஆசாரியராக இருந்தால் சபையில் உட்கார்ந்து தூங்குவேன், தூக்கம் வருமா? சபையில் முதல்ல தேவனை ஆராதிக்க வேண்டிய ஒரு ஆராதனையிலே உபாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, உன் தேவனாக கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து. சங்கீதம் 2:11-12 சொல்கிறது, பயத்துடன் கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடன் களி கூறுங்கள். 12ஆம் வசனம் சங்கீதம் 2:12 சொல்லுது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழிகளை நீங்கள் அழியாமல் இருக்கும்படிக்கு. நீங்க சொல்லுவீங்க, பாப்பா பாஸ்டர் பழைய ஏற்பாட்டு வசனத்தில் போயிருக்கிறதெல்லாம் எடுத்து புதிய ஏற்பாடு காலத்தை சொல்லுங்க. நாங்கள் கிருபையில வாழ்றோம். கிருபை, நான் வாழ்றது கிருபை, நான் ஓடுறது கிருபை, நான் கொட்டாய் போடுறது கிருபை, நான் சர்ச்சில் உட்காந்து தூங்குறது கிருபைன்னு சொல்லுவேன். எதுக்கு எடுத்தாலும் கிருபை. கிறுக்கு பிடிச்சவன். மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கு. தேவனுடைய சத்தியத்தை அறியும் அறிவை உடைய எவனும் தன்னுடைய ஒழுங்கீனமான செயல்களுக்கு கிருபையை கொண்டு தன்னை மூடிக்கொள்ள மாட்டான். தேவகுமாரன் நமக்கு புத்தியை கொடுத்திருக்கிறார். ஒரு பள்ளிக்கூடத்தில் நடக்க நமக்கு ஒழுங்கு தெரிகிறது. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு போலீஸ்கார அதிகாரிகளுக்கு முன்பதாக ஒரு பயபக்தியோடு உட்கார நமக்கு தெரிகிறது. தேவ சமூகத்தில் நமக்கு ஒரு பயபக்தியோடு தேவனுக்கு மரியாதை கொடுக்க தெரியவில்லை என்றால் நம்மை பைத்தியக்காரர்கள் என்று சொல்வதை விட வேற என்ன சொல்வது? ஆண்டவர் சொல்கிறார், மதிகேடரே குருடரே உங்களுக்கு ஐயோ என்று சொல்கிறார். ஆண்டவர் சொன்னதை தான் நான் சொல்கிறேன். அவருக்கு மிஞ்சி நான் ஒரு காரியத்தை நான் சொல்லவில்லை. உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியத்தை நீங்கள் படிக்க வேண்டும். கண்டிப்பாக படியுங்கள். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியம், உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு. என்னங்க? கர்த்தருக்கு பயப்பட என்ன செய்யணுமா? பழகணும். புறஜாதி மக்களை பாருங்கள், பக்கத்தில் இருக்கிறவர்களை பாருங்கள், அல்லது அங்கங்க இருக்கிறவங்களை பாருங்கள், எவ்வளவு பயபக்தியோடு கூட அவர்கள் ஆராதனை செய்கிறார்கள். ஆனால் ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு நம்மிடத்திலே ஒரு தெய்வ பயம் இல்லை என்றால் சபையும் ஊழியமும் விசுவாசிகளுடைய வாழ்க்கையும் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்கிற அச்சம் எனக்கு ஏற்படுகிறது. உபாகமம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ பயந்திருக்க கற்றுக்கொள்ளும் பொருட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு ராஜாவா இருந்தால் அவன் என்ன பண்ணணும்? அவன் கெட்டு போகக்கூடாதபடிக்கு, பின்வாங்காதபடிக்கு நியாயப்பிரமாண புத்தகத்தை எழுதி வச்சுக்கணும்னு, பிரதி எழுதி வச்சுக்கணும்னு சொல்றாரு. கர்த்தருக்கு எல்லாம் பாருங்க, ராஜா வருவான் பின்காலத்தில், அவன் இஷ்டத்துக்கு வாழ்வான். சாலமோனை குறித்து இங்கே எழுதி வச்சுட்டாரு ஆண்டவர். அநேக ஸ்திரீகளை விவாகம் பண்றதுனால கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகாதபடிக்கு நியாயப்பிரமாண புத்தகத்தை எழுதி வைத்து, ஒரு பிரதியை எழுதி வைத்து, தினந்தோறும் அதை வாசி. தினந்தோறும் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறவன் தான் தேவனுடைய வார்த்தை, தேவனுக்கு பயப்பட கற்றுக்கொள்வான். எதுக்குங்க நான் வேதத்தை வாசிக்கணும்? வேதத்தை வாசிக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? வேதத்தை வாசித்தால் தான் தேவன் யார் என்று தெரியும். தேவன் யார் என்று தெரிந்தாதான் அவர் உனக்கு என்ன செய்ய போகிறார், என்ன செய்வார் என்று தெரியும். என்ன செய்வார்? கீழ்ப்படிந்திருந்தால் அவர் எப்படி ஆசீர்வதிப்பார், கீழ்ப்படியாவிட்டால் அவர் என்ன செய்வார் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுதுதான் தெய்வ பயம் வரும். அதையே படிச்சு படிச்சு கற்றுக்கொள்வாய். தீமோத்தேயுக்கு எழுதுகிறார் பவுல், இதே உன் தாயினிடத்திலிருந்து, உன் பாட்டிக்கிட்ட இருந்து அந்த விசுவாசம் உனக்குள்ள வந்ததுப்பா. இந்த விசுவாசம் மாத்திரமல்ல, இந்த வேத வசனங்கள் எல்லாம் நீ சிறு வயது முதல் கொண்டு நீ கற்று அறிந்தவர் என்று உனக்கு தெரியும் என்று எழுதுகிறார். இன்னைக்கு சின்ன பிள்ளைகளிலிருந்தே நாம வசனத்தை கற்றுக் கொடுக்கணும். எதற்கு? கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? 5 குழந்தைகளை வளர்த்திருக்கிறேன் நான். திருமணம் ஆகாத போதில் சபையை கண்டிக்கும் போது ஒரு சகோதரி ஒருத்தங்க இப்படிமாக சொல்லுவாங்க, பாஸ்டருக்கு கல்யாணம் ஆகட்டும், அவருக்கு குழந்தை பிறக்கட்டும், அவர் குழந்தை சபையில் என்ன பண்ணுது நாங்களும் பார்க்கத்தானே போகிறோம்.
என் குழந்தைங்க 5 குழந்தைகளை வளர்த்துனேன், ஒரு குழந்தை கூட என் சாட்சி இது வரைக்கும் கெடுத்தது கிடையாது. என் பிள்ளைகள் ஒன்று சபையில் அழுததும் கிடையாது. மரியாள் சிஸ்டர்லாம் சாட்சி, ஆரம்பத்தில் இருக்கிற விசுவாசி அவங்க சாட்சி, ஒரு குழந்தை கூட 6வது டிஸ்டர்ப் பண்ணினது கிடையாது என்னை. அப்படித்தான் பிள்ளைகளை வளர்த்துருக்கிறோம். அதுக்கு கற்றுக் கொடுப்போம். என் முதல் குழந்தைக்கு கற்றுக் கொடுத்து ரொம்ப செல்லம், என்னை தூக்க சொல்லி தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் ஜெபம் பண்ணும்போது நடுவில் போட்டுட்டு பக்கத்தில் போட்டுட்டு 2 பேரும் 3 பாட்டு பாடுவோம். ட்ரெடிஷ்னலாக 3 பாட்டு கண்டிப்பாக பாடுவோம். பாடி வசனங்களை வாசித்து ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணுவோம், குடும்ப ஜெபம். இது முதல் நாள் என்ன பண்ணுது, சிரிங்குச்சு. நாங்கள் கண்டுக்கவே இல்லை. அப்புறம் நைஸ் எல்லாம் பண்ண கெக்கன்னு அப்படி சிரித்து அதெல்லாம் பண்ணி அப்படிலாம் கூப்பிட்டு நைஸ் எல்லாம் பண்ணிப்பாங்க. அப்பவும் தூக்கலை. 3 நாள் 4 நாள் 1 வாரம் 2வது வாரம் ஆன உடனேயே ஜெபம் பாட்டு சத்தம் கேட்டோடனே பேசாமல் இருந்துக்கும். பாட்டு முடிஞ்சு 3 பாட்டு முடிக்காமல் எங்கள் அப்பங்கார 3 பாட்டு தான் பாடுவேன். அதில் இடையில தோத்திர பாட்டும் பாடுவான், வசனமும் வாசிப்பான், சோத்திரமும் பண்ணுவான், ஜெபம் பண்ணுவான். 1 மணி நேரம் எல்லாமே எந்திரிக்க மாட்டான்னு அவள் புரிஞ்சுக்கிட்டா. புரிஞ்சிட்ட குழந்தை என்ன பண்ணுவானா, ஆமேன் போட்டு என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி பழக்கப்பட்டுட்டதுனால அது முடியிற வரைக்கும் பேசாமல் இருப்பா. முடிஞ்சன அப்படின்னு ஆடுவான். அதுக்கப்புறம் தான் வா தங்கோன்னு தூக்குவேன். இந்த பழக்கத்தை வீட்டில் பழக்கிறதுனால சபையில் எந்த குழந்தையும் தொந்தரவு பண்ணுறதில்லை. உங்கள் குழந்தைய எங்கே பழக்கணும்? வீட்டில் பழக்கணும். வீட்டில் எப்படி பழக்கணும்? வீட்டில் ஒரு ஆராதனை நடந்திருந்தா குழந்தை பழகி இருக்கோ, அங்கே தான் அதெல்லாம் கிடையாது. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜெபம் மட்டும் காலையில் எந்திரிச்சோன்னா இந்த ஊத்த வாயோட கட்டலில் உட்காந்துட்டு பேபேன்னு நம்ம நாதத்துக்கு எவனும் வரமாட்டான். ஆண்டவர் எப்படி வருவார்? ஒரு உடல் சுத்தம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. எந்திரிச்சு வாக்கில் சோம்பேறியாக உட்காந்தா வீட்டுக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஹவுஸ் விசிட்டிங் பண்ணும்போது சில வீடுகளுக்கு போனால் எப்படா வெளியே ஓடலான்னு ஆகிடும் எனக்கு. சின்ன வீடோ பெரிய வீடோ, வசதி இருக்கோ வசதி இல்லையோ அது பிரச்சனை இல்லை. கல்ராயன் மலையில் மலைவாசிகளை பார்த்துருக்கிறேன். சிறிய குடிசை தான், சாணம் போட்டு வாரமான 2 தடவை மொழுகி நல்லா கூட்டி காலை மாலை மதியானம் 3 நேரம் கூட்டி வீடை சுத்தமாக வச்சுருப்பாங்க. போனோன்னே பாயை தூளியில் வச்சுருப்பாங்க, எடுத்து போட்டு ஐயா உட்காருங்கன்னு எனக்கு ஒரு பாயை போட்டு சுத்தபத்தமாக வீட்டை வைத்திருப்பாங்க. அவன் குளிக்க மாட்டான், ஆனால் அவன் வீட்டை சுத்தமாக வச்சுருப்பான். அவனுக்கு தெரியும் வாழ்கிற வீடு சுத்தமாக இருக்கணும். ஆனால் அவன் குளிக்கிறாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. இன்னைக்கு நம்ம விசுவாசிகள் எப்படி இருக்கிறோம்? நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகளை ஆராதிக்க பழக்கி இருந்தால் சபையில் பிள்ளைகளுக்கு ஆராதிக்கக்கூடிய ஒரு அறிவு வந்திருக்கும். இது ஆராதனை, இது தேவன் இருக்கிறார், நம்ம பயபக்தியாக இருக்கணுங்கிற அறிவு வந்திருக்கும். ஆனால் வீட்டில் ஆராதனை இல்லை, ஜெபம் இல்லை, தேவனை துதிக்கிற துதி இல்லை. நம்ம இடத்துல இருந்து தான் தெய்வ பயனா என்னங்கிறது நம்ம பிள்ளைங்கள் கற்றுக்கொள்ள முடியும். நம்ம இடத்துல தெய்வ பயம் இல்லைன்னா பிள்ளைகளுக்கு எப்படி தெய்வ பயம் வரும்? சங்கீதம் 89:7 சொல்கிறது, தேவன் பரிசுத்தவான்கள் சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர். ஒரு அசட்டையான ஆராதனை தண்டனையை கொண்டு வரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 5:11 வாசிக்கிறோம், அனனியா சப்பீரா அங்கே தேவ சமூகத்தில் செத்து போனதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 12, 21, 22, 23 ஏரோது கர்த்தரால் அடிக்கப்பட்டதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 11, 26, 32 வரைக்கும் ராபோஜன பந்தி ஆராதனையில் இருக்கிற அந்த அசட்டையான உத்தம நிதானிப்பட்ட காரியத்தோடு இருந்தால் அங்கே பலவீனம், வியாதி, மரணம் வரும் என்று பார்க்கிறோம். இது இல்லாமல் ஊசா என்பவன் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது மாடுகள் மிரண்டு அந்த உடன்படிக்கை பெட்டியை ஆடின பொழுது அதை தொட்டபோது அவன் அடிக்கப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம எதுக்கு எச்சரிப்பாக இதில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், நாம் உலகத்தோடு ஒன்றாக நியாயந்திருக்கப்படாதபடிக்கு தேவன் ஒரு கனவீனமான ஆராதனை செய்யாமல் தேவனுக்கு அவருக்கே உரிய கனத்தையும் மகிமையும் மரியாதையும் அது செலுத்த வேண்டுமானால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தால்தான் செலுத்த முடியும். இன்னைக்கு விசுவாசிகிட்ட எல்லாம் இருக்கிறது, ஆனால் தேவனுக்கு பயப்படும் பயம் இல்லை. தேவனுக்கு பயப்படும் பயம்தான் நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த பயம் எப்பொழுது பூர்ணப்படும் என்றால், பிசாசுகளும் தேவன் ஒருவர் உண்டு என்று அஞ்சி நடுங்குகிறது. அதை போல ஐயோ அப்படின்னு பயப்படுறதில்லை, கிரியை இருக்கணும். பிசாசுகள் விசுவாசிக்கும்,
பிசாசுகள் தேவனுக்கு பயப்படும், ஆனால் அதுகிட்ட நீதியின் கிரியைகள் இருக்காது. நம்மகிட்ட நீதியின் கிரியைகளோடு கூட தேவனுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படுதலோடு கூட இந்த தெய்வ பயம் நம்ம இடத்துல காணப்பட வேண்டும். வாசிக்கலாம், ஒரு அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனம். தெய்வ பயத்தோடு ஆராதிக்கிற ஒரு முறை என்ன என்று குறித்து நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்கள். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் நாவுகள் பிதாவகை தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். இங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையில ஒன்றை கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக முழங்கால் யாவும் முடங்கும்படி. அப்ப நம்முடைய ஆராதனை, நம்முடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்க வேண்டும் என்றால், முழங்கால் படியிட்டு தேவனை ஆராதிக்கும் ஒரு ஆராதனை இருக்க வேண்டும். இஸ்லாமியருடைய வழக்கத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, மசூதியில் எங்கும் சேர் போடவே மாட்டாங்க. அவன் எவ்வளோ வயதானவராக இருந்தாலும் சரி, எவ்வளோ சிறிதானவங்களாக இருந்தாலும் சரி, பலவீனமானவங்களாக இருந்தாலும் சரி, கால் இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, கை இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க ஜமுக்கால இல்லைன்னா பாய் போட்டு அதில் தான் தொழுகை செய்கிறார்கள். நம்முடைய தேசத்தில் மற்ற புற மதத்தினர் பார்த்தா அவர்கள் அங்க பிரதட்சணம் இந்த மாதிரியான பல காரியங்களை தாங்கள் நம்புகிற தெய்வ நம்பிக்கைக்கு ஏதுவாக தங்கள் சரீரங்களை தாழ்த்துகிறார்கள். தெய்வங்கள் என்று அவர்கள் நம்புகிற அவருடைய நம்பிக்கைக்காக தங்கள் சரீரங்களை அர்ப்பணித்து தாழ்த்துகிறார்கள். ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் ஜம்பமா சேர்ல உட்காந்துக்கிட்டு கொட்டாவி போட்டுக்கிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு காலை நீட்டிட்டு கால் மேலே காலை போட்டுட்டு காலையெல்லாம் மாட்டிட்டு செல்ஃபோனை நோண்டிட்டு பக்கத்து இருக்கிறவங்ககிட்ட நியாயம் பேசிக்கிட்டு சிரிச்சுட்டு குழந்தைகளையே பார்க்காதவங்களாட்டா குழந்தைகளை கொஞ்சுறது. நல்லா நான் சொல்கிற காரியத்தை கவனிச்சுங்க. நீங்கள் எவ்வளவு கேவலமாக சபையில் நடந்து கொள்கிறீர்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நினச்சிக்கிறீங்க அதெல்லாம் பெருமையாக இருக்குன்னு. கேவலாது. இந்த ரோட்டில் ஒருத்தர் நல்லா நீட்டமாக அப்படிலாம் முடியலாம் வளர்த்துட்டு குரங்கு சேட்டை பண்ணிட்டு போனான்னு அவனை பார்த்து என்ன சொல்கிறீங்க? ஐயோ பார் குரங்கு மாதிரி போகுதே. அவன் நினச்சிக்கிறான் அது பெருமையா. ஆனால் ஊரலகமே சொல்லும் குரங்கு மாதிரி இருக்கானே. ஆனால் அதை அவன் நினச்சிக்கிற பெருமையா. அந்த மாதிரி தான் சபையில் நம்முடைய உடல் மொழி, நம்முடைய நடவடிக்கை இவங்களெல்லாம் ஒழுங்கீனமான ஒரு காரியமாக அருவருக்கத்தக்கதான நடைமுறையில் காணப்படக்கூடாது. லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் 41-42 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பாக முழங்கால் படியிருக்கிறார். அப்போஸ்தலர் 7:60 ஸ்தேவான் முழங்கால் படியிட்டு கல்லெறியும் போது கர்த்தரை துதிக்கிறார். பேதுரு அப்போஸ்தலர் 9:40 முழங்கால் படியிட்டு தேவனிடத்தை நோக்கி ஜெபிக்கிறார். அப்போஸ்தலர் 20:36 பவுல் அப்போஸ்தலர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். அப்போஸ்தலர் 21:5 சபையார் கடற்கரையில் உட்கார்ந்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிறார்கள். எபேசியர் 3:15 பவுல் சொல்கிறார், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி நான் முழங்கால் படியிட்டேன் என்று சொல்கிறார். வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஜெபிக்கும் போதும் ஆராதிக்கும் போதும் முழங்கால்களில் நின்று ஆராதித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே முழங்காலில் நின்று ஆராதித்தல், முழங்கால் நின்று தேவனை துதித்தல், முழங்கால் நின்று ஜெபித்தல் என்கிற ஒரு அனுபவம் இல்லை என்பது வருத்தத்துக்குரியது. கண்டிக்க தகுந்தது, கண்டனத்துக்குரியது. நானே இப்போ யோசிச்சேன், ஸ்டேஜில் சேரெல்லாம் வேண்டாம், ஒரு பாயை வாங்கி தர சொல்லிக்கிறேன். பாயை போட்டு முழங்கால நினைப்போ. நீங்கள் நிற்கனா நீங்களுங்க நீங்காட்டி போங்க. நான் வசனத்தின்படி வாழணும்னு முடிவு பண்ணி ஸ்டேஜில் பாய் போட யார் எப்படி விமர்சனம் பண்ணால் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. தாவீதை போல தேவனுக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியில் நின்று தேவனை ஆராதிக்க வேண்டும். நம்முடைய பாடி லாங்குவேஜ் அந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கணும். தேவன் நம்மை உண்டாக்கினாரா? நாம் தேவனை உண்டாக்கினோமா?
உண்டாக்கினவருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காலில் நின்று தெய்வ பயத்தோடு தேவனை கனம் பண்ண வேண்டும். அது தேவனுக்குரிய கனம், அது தேவனுக்குரிய மரியாதை. அதை நம்ம நிச்சயம் கண்டிப்பாக நம்முடைய பாடி லாங்குவேஜ், நம்முடைய சரீரம் ஒடுக்கி அடக்கி தெய்வ பயத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது எப்படி தெய்வ பயத்தோடு கர்த்தரை ஆராதித்தல் என்றால், பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். அதுக்கு முன்னால் இன்னொரு காரியத்தை சொல்றேன், வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4-13 10 வசனம் வரைக்கும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4-10. ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். பிள்ளைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு நீங்க என்ன செய்யுங்க, இது அடிமைத்தனம் அல்ல, பெண் அடிமைத்தனம் அல்ல. எப்படி தேவனுக்கு முன்பாக நாம் முழங்கால் படியிட வேண்டுமோ அதே போல தேவ சமூகத்தில் ஒரு பெண்ணானவள் முக்காடிட்டு கொள்ள வேண்டியது முறை. என் தாயாரை பார்த்துக்கிறேன், நாங்கள் இஸ்லாமிய இருக்கிற காலத்தில் எந்த ஆண் வந்தாலும் உடனே என் தாயார் முக்காடு போட்டுக் கொள்வார். அது பழக்கம். என்னென்றால் வேதாகம அடிப்படையின்படி ஒரு ஸ்திரீ ஆனவள் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் என்று. இது மனிதனால் கொடுக்கப்பட்ட கட்டளை அல்ல, இது தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளை. தேவன் நம்ம நல்லதுக்கு தான் இதெல்லாம் தர்றார், அதை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு நன்மை இல்லாத எதை ஒன்றையும் அவர் தரமாட்டார். தேவனை கனம் பண்ண வேண்டும். இதன் மூலியமாக ஒரு பணிந்த ஆவியை நாம் வெளிப்படுத்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டுக் கொள்ள கடவுள். 13ஆம் வசனம். ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது. நல்ல கவனமா கேட்டுங்க, இது பழைய ஏற்பாடு அல்ல, புதிய ஏற்பாடு. ஸ்திரீயானவள் ஜெபம் பண்ணுகையில் தன் தலையில் மூடிக்கொள்ளாமல் இருப்பது லட்சணமா இருக்குமா என்று உங்களுக்குள்ளே நிதானித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அடுத்ததாக 14-15 வசனங்களை வாசியுங்கள். புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது. நல்லா கவனிங்க. புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது, அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது என்று. ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது, அவளுக்கு மகிமையாய் இருக்கிறது என்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? இப்ப நல்ல முடிய நீளமா வளர்க்கிற ஆண்கள், வாலிபர்கள் எல்லாம் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. மயிரை நீளமாக வளர்க்கிறது பெண் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த தம்பிமான்னு தப்பாக எடுத்துக்காதீங்க தம்பிகளை. எங்கள் பாஸ்டர் நான் உங்களாட்ட இருக்கும்போது தான் பிரசங்கம் பண்ணார். இந்த கொரில்லா குரங்குக்கு மண்டை, உச்சி மண்டை மட்டும் மேலே பெருசாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இப்படி கூமாச்சா. இப்போ ஹேர் ஸ்டைல் அப்படித்தான் இருக்கு. நான் அதுக்கு வச்சுக்கிறேன் கொரில்லா ஸ்டைல். இப்போ ஹேர் ஸ்டைல் இப்போ பசங்க எப்படி வச்சுக்கிறாங்க, சுற்றிலையும் கரண்டுறது, இங்கே நடுவில் மட்டும் இப்படி கூடார மாட்டான் என்ன செய்கிறது, வளர்த்தி வச்சுக்கிறது. இந்த உலகத்தில் ஃபேஷன் சொல்லி செய்கிறது எதையும் நீ ஃபேஷனாக செய்யாத, அது உலக வழிபாடு என்று வேதம் சொல்கிறது. உலக வழிபாட்டிலிருந்து நீ ரட்சிக்கப்பட வேண்டும். நீ ரட்சிக்கப்பட்டவனா உன் முகத்துக்கு லட்சணமான ஒரு கட்டிங்கை பண்ணு. நான் இஸ்லாமியனாக இருக்கிற காலத்தில் எனக்கு பிடிக்காத ஒன்று என்னென்னு கேட்டால், இந்த மீசையை எடுத்துகிட்டு தாடியை மட்டும் வளர்க்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் இஸ்லாமியனாக இருக்கிற காலத்திலேயே எனக்கு பிடிக்காது அது. ஆனால் இஸ்லாமியர்கள் தான் அந்த மாதிரி வளர்த்துவாங்க. தாடி மீசையை எடுத்துருவாங்க, தாடியை மட்டும் வளர்த்துவாங்க. அது அவங்களுடைய அந்த மத அடிப்படையில் வளர்த்துவாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவ வாலிபர்கள் எல்லாம் இங்கே ஒரு குஞ்சு தாடியை மட்டும் விட்டுட்டு மீசையை மட்டும் எடுத்துட்டு எனக்கு அப்படி ஒரு அவலட்சணமாக தெரியுது. ஊழியக்காரனிலிருந்து விசுவாசி வரைக்கும் அப்படி தான் இருக்கேன். இப்போ யார் இஸ்லாமியர் யார் கிறிஸ்தவர் என்றே தெரியல. எவனை பார்த்தாலும் ஒரே டைப்பாக தான் இருக்கான். அப்போல்லாம் ஆளுகளை பார்த்தாலும் தெரியும், இவர் கிறிஸ்துவர், இவர் இஸ்லாமியர், இவர் இந்து அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியும். இப்போ யாரை பார்த்தாலும் நமக்கு வித்தியாசம் தெரியல.
என்னன்னா உலகம் உள்ளுக்குள்ளே வந்துருச்சு. உலகம் வந்ததுனால இன்னைக்கு ஸ்டைல் 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 ஃபேஷன். அப்புறம் அப்படி முடிய எப்படி இப்போ ஆகுனா, இப்போ வாலிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலில் வெட்டுறதுக்கு கொண்டு போகிற ஆட்டு மேலே பூசாரி தண்ணி தெளிச்சோன்னா துளுக்கும் பார்த்தீங்களா? இப்போ ஆகுனா தலையை துளுக்குவான். என்னென்னு கேட்டால் அந்த முடி அப்படி வந்து இப்படி உழுகணும் முன்னால். அது மட்டும் இப்படி முன்னால் வந்து அப்படி ஒரு நாளைக்கு பாரு ஏத்தாப்புல பஸ்ஸு வரும்போது முன்னால் வந்து முடி விழுந்து மறைச்சுக்கு போகுது. அப்புறம் ஆஸ்பத்திரியில் கையை காலை கட்டி தூக்கி வச்சுருப்பாங்க, உனக்கு கிரேன் போட்டு தூக்குற மாதிரி. எல்லாவற்றையும் ஒரு நல்லொழுக்கும் கிரவமாக செய்ய. நீ 40 வயசில் இந்த மாதிரி முடி வெட்டுவியா? 40 வயசில் உன் பையன் இந்த மாதிரி வெட்டிட்டு வந்தால் நீ ஒத்துக்குவியா? யோசிக்கணும். என்னைக்கும் ஒரு சுய கட்டுப்பாடோடு ஒரு கிறிஸ்துவ வாலிபன் ஒரு பாடி லாங்குவேஜ் சபையில் ஆராதிக்க வருகிறவன் உன் தலைமுடியை நேர்த்தியாக வெட்டு, உன் துணியை நேர்த்தியாக போடு. அங்கே இப்போ பேண்ட்டை வேற கிழிச்சு வச்சுக்கிறாங்க. அந்த கிழிஞ்ச பேண்ட்டுக்கு தனி ரேட்டு. அந்த காலத்தில் நாங்கள் கிரவுண்டில் ஃபுட்பால் பேண்ட் போட்டு விளையாடும் போது கீழே விழுந்து முட்டியில் தேஞ்சு கிழிஞ்சு போயிருக்கோம். அது வெக்கப்பட்டுட்டு நாங்கள்லாம் ஒட்டு போட்டு தைச்சு அதை மறைச்சிக்கிட்டு அது எப்படி கையை வச்சு மறைச்சிட்டு இருப்போம். இன்றைக்கி இங்கே கிழிச்சுக்கிறான், இங்கே கிழிச்சுக்கிறான், தொடையில் கிழிச்சுக்கிறான். ஏன் முன்னாலையும் முன்னாலையும் கிழிச்சுட்டே நட, யார் வேண்டான்னு. பைத்தியக்காரனுக்கு தாங்க அந்த காலத்தில் ஓவியத்தில் படங்களில் சினிமா படங்களில் பைத்தியக்காரனை தான் ட்ரெஸ்ஸை கிழிச்சவனா காமிப்பாங்க. அப்போது இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்கலாம் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியுது, பைத்தியமாக இருக்கான்னு தெரியுது. இதை சொன்னால் நம்ம மேலே பொல்லாப்பு வரும், வந்தால் பரவாயில்ல. வசனம் இப்படி தான் சொல்லிக்கிறது, நீ கர்த்தரை எல்லா விதத்துலேயும் கனம் பண்ணு. இன்டர்வியூக்கு போகும்போது கிழிஞ்சு பேண்ட்டு போட்டுப்போம். உனக்கு எவனாவது வேலை கொடுத்துட்டானா, நான் ஊழியத்துக்கு கூட நான் பேசாமல் ஒரு மாதம் ஊழியம் செய்யாமல் பேசாமல் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுறேன். கொடுத்துருவானா? கிழிஞ்சு பேண்ட்டை போட்டு போகிறவனுக்கு இன்டர்வியூவில் வேலை கொடுத்துருவானா? என்ன ஃபேஷன்? பெற்றோருக்கு ஞானம் வேணும். உங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்கணும், போதிக்க வேண்டிய விதத்தில் போதிக்கணும், கற்றுக் கொடுக்க வேண்டியதை கற்றுக் கொடுக்கணும். இன்னைக்கும் என் பெற்றோருக்கு நான் கீழ்ப்படுகிறேன். 55 வயசு ஆயிடுச்சு எனக்கு. இன்னைக்கும் என் தகப்பனாரை கனம் பண்ணுகிறேன், அவரை ஏற்று பேச மாட்டேன். தப்பாக சொன்னாலும் ஏற்று பேச மாட்டேன். நம்ம இடத்துல அவ்வளோ போதிக்கப்பட வேண்டும், நன்றாக கற்றுக் கொடுக்கணும், பிள்ளைகளை வளர்க்கணும். வளர விடக்கூடாது, பிள்ளைகளை வளர்க்கணும். நம்ம குடும்பத்தினுடைய நிலை என்ன, நம்ம அம்மா அப்பாவுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நம்முடைய ஆண்டவருடைய ஸ்டேட்டஸ் என்ன, நாம் கிறிஸ்தவர்கள் நாம் எப்படி இருக்கணும், இவைகளை எல்லாம் நம்ம நன்றாக போதித்து வளர்த்தோம்னா உலகம் நண்பர்கள் செய்கிறான்னு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பிள்ளைகள் செய்ய மாட்டோம். என்ன நடக்குது தெரியுமா? நம்ம பிள்ளைகளை நம்ம விட்டு விடுகிறோம். ஒரு நண்பன் செய்கிறான், அதை அவன் செய்கிறான். உலகம் செய்கிறது, அதை செய்கிறான். ஆனால் தேவன் செய்தார் என்று அவன் எதையும் செய்வதில்லை. பாஸ்டர் போதித்தார் என்றும் அவன் கீழ்ப்படிவதில்லை. எங்கள் அம்மா அப்பாவுக்கு இதுதான் பிடிக்கும் என்று அவன் செய்வதில்லை. ஆனால் அவன் எங்கே விற்கப்பட்டு விட்டான்? நண்பனை பார்த்து அதையும்படி செய்வதற்கு அவன் விற்கப்பட்டு விட்டான். உலகம் செய்கிறது என்று உலகம் செய்கிறதை பார்த்து அதே போல செய்ய அவன் விற்கப்பட்டு விட்டான். என் அப்பா அன்றைக்குள்ள என்ன நடக்கும்? அப்பா செய்கிறாரு, மகன் செய்வான். குழந்தைங்க சிறிய வயதாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் அப்பா மாதிரி தான் சாப்பிடுவேன், அப்பா மாதிரி தான் டேபிள் உட்காருவேன், அப்பா மாதிரி தான் நான் வண்டி ஓட்டுவேன்னு சொல்லும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வந்ததுக்கப்புறம் அப்பா மாதிரியே செய்து அப்பா யாரு பிள்ளை யாருன்னு அப்பாவுக்கு பிறந்த பிள்ளை தானான்னு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வினோதமாக இருக்குது. கலர் சாயம் பூசிக்குது, இங்கே ஒரு கலரு, இங்கே ஒரு கலரு, இங்கே ஒரு கலரு. இன்னும் நான் நிறைய சொன்னால் மனசு கஷ்டப்பட்டுரும், நான் சொல்ல விரும்பலை. அதனால் கோணலும் மாறுபாடான சந்ததி வெளி உலகத்தில் வாழுது. அந்த சந்ததிக்கு நடுவே நம்ம பிள்ளைகளை சரியாய் வளர்த்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது வேகமாக சொல்லி நான் கடந்து போகிறேன். 2வது பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போம். தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். என்னத்தை காத்துக்கொள்ளு? நடையை காத்துக்கொள். பாருங்க, நடக்கிறது கூட சொல்லியிருக்காரு. பிஹேவியருங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். ஆனால் நான் வாக்கிங்கிற காரியத்தை கூட சொல்கிறேன், நடக்கிறது கூட ஒழுங்காக நடந்து வாங்க. சர்ச்சுக்குள்ளே வரும்போது ஒரு தெய்வ பயத்தோடு நீங்கள் என்ன பண்ணணும், எமர்ஜென்சி ஐசியூக்குள்ளே வரும்போது எப்படி வருவீங்களோ அந்த மாதிரி வாங்க. லேட்டாக வந்தால் அப்படி தான் வரணும். நீங்கள் நேரமாக வந்தால் சாவகாசமாக உள்ளே வாங்க.
லேட்டாக வந்தால் எமர்ஜென்சி வார்டுக்கு பார்க்குறக்கு ஓடி வர்ற மாதிரி என்ன செய்யணும் சொல்லுங்க, வரணும். அப்போ தான் ரொம்ப சாவகாசமாக கேட் வாக் நடந்துட்டு அப்படியே ஒய்யாரமாக அப்படியே இப்படி பார்த்துட்டு ஸ்லோ மோஷன். நீங்கள் யாருமே கதாநாயகனும் கதாநாயகியும் இல்லை, இங்கே இருக்கிறவங்க யாரும் ரசிகர்களும் அல்ல. அதை புரிந்து கொள்ளணும். நம்முடைய ஆத்மாவை தேவனுக்கு முன்பாக தெய்வ பயத்தோடு வைத்திருக்கணும்னா நம்முடைய நடக்கையில் கூட அது தெரியணும். அடுத்தது சொல்கிறாரு, அதுக்கு கீழே தான் முக்கியம். மூடர் பலியிடுவது போல. என்னங்க? மூடர் பலியிடுவது போல, மூடர் ஆராதிக்கிறது போல ஆராதிக்காதே. கீழ்ப்படியே செவி கொடுக்க நீ ஆயத்தமாக கர்த்தருடைய சமூகத்துக்கு வா. அவர் சொல்றாரு, தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். அதனால தான் இன்னைக்கு போதிக்கிறேன். நாம் இப்படிலாம் ஆராதிப்பது தவறு என்று தெரியவில்லை, தீமை என்று தெரியவில்லை, ஆகவே தான் இதை போதிக்கிறேன். இரண்டாம் வசனம் சொல்லுகிறது மிக முக்கியமாக. இரண்டாவது வசனம், தேவ சமூகத்தில் உன் வாயினால் பேசாமலும். என்ன செய்யாது? துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும். சபையில துணிகரமாய் பேசாது, அக்கம் பக்கத்துல கூட பேசாது, அது ஒரு துணிகரம். ஏற்கனவே நான் போன வாரம் சொல்ற, தேவனுடைய முகம், தேவனுடைய சமூகம், தேவன் சிங்காசனம் விட்டு விட்டிருக்கிறார். அவருக்கு முன்பாக கனவீனமாக நடந்து கொள்ளாதே. தேவ சமூகத்தில் துணிகரமாய் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமி இருக்கிறார். ஏன் அப்படி சொல்றாரு? மத்தேயு 6:7 சொல்கிறாரு, வீண் வார்த்தைகளை ஜெபத்தில் அளப்பாது, அது தேவனுக்கு பிடிக்காது என்று கேட்கிற சொல்கிறார். வீணான வார்த்தைகளிலே கர்த்தருக்கு என்ன வருமா? கோபம் வருமா? அந்த 3ஆம் வசனத்தை படிங்க, பிரசங்கி 5:3. தொல்லையின் திரட்சியினால் இல்ல 6ஆம் வசனமா? கர்த்தரின் வாயின் வார்த்தையில் கோபம் கொண்டு உன் கருத்தின் கிரிகளை அழிப்பார். மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாது. அது புத்தி பிசகினால் செய்ததென்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு. எங்கே? தேவ சமூகத்தில் மனம் பதறி துணிகரமாய் பேசுகிற வார்த்தைகளுக்கு தேவன் கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியைகளை அழிப்பானேன். தேவ கோபத்துக்கு ஏதுவாக தேவ சமூகத்தில் பேசாதபடிக்கு நாம ஜாக்கிரதையா இருக்கோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எந்த மத வழிபாட்டு நடைமுறையிலும் ஜனங்க பேசி கொண்டிருக்க மாட்டாங்க. பள்ளிவாசலில் தொழுகும் போது யாராவது ஒருவர் பேசுகிறாங்களான்னு இங்கே பார்த்தீங்கன்னா நான் என் பேரை மாற்றிக்கிறேன். அவ்வளவு ஒழுக்கமும் பயபக்தியும் அங்கே இருக்கும். அதே மாதிரி கோயில்களில் வழிபாட்டு ஸ்தலங்களிலே நான் பார்த்துருக்கிறேன். அது கடவுளை துதிக்கிற துதியை தவிர அவங்க வேறு ஒன்று நியாயத்தை பேச மாட்டாங்க. சபையில் மட்டும்தான் பிரசங்கம் பண்ணும்போது தண்ணி பாட்டில் எடுத்து குடிச்சுக்கிட்டு, குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு, பொண்டாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு, புருஷங்கிட்ட பேசிக்கிட்டு, அம்மாட்ட பேசிட்டு, பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசிட்டு, நல்லா இருக்கீங்களா, எப்போதிங்க, ஆமாவா, நான் இங்கே பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பேன். அங்கே விசாரிச்சுட்டு இருக்கிறது. உங்களை மாதிரி ஒழுங்கினமானவங்க யாரும் இல்லைன்னு அர்த்தம். உங்களை மாதிரி மோசமானவங்க, கேவலமானவங்க யாரும் இல்லைன்னு அர்த்தம். சொல்வதற்கு மன்னித்து கொள்ளுங்கள், அதை சொல்லாமல் இருக்க முடியாது. வேறு எங்கேயுமே இல்லாத ஒழுங்கின தேவ சபையில் இருக்கிறது ஐயா. ஆனால் நாம் சொல்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிற ஆராதனை சிறப்பான ஆராதனை, நாங்கள் தான் பரலோகம் போவோம், நாங்கள் தான் சரியான ஆள், நாங்கள் தான் பெந்தகோசக்காரன், நாங்கள் தான் அப்படி இப்படின்னு. ஊழியக்காரன் கூட தேவையற்ற வார்த்தைகளை பிரசங்கத்தில் பேசக்கூடாது. அதுதான் ஒழுங்கு, அதுதான் நடைமுறை. பிரசங்கத்தில் ஒரு விசுவாசி சாட்சியில் பாஸ்டரை தாக்கி சாட்சி சொன்னார். எங்கள் சபையில் நடந்தது. அவர் கேரளாவிலேருந்து வந்த ஒரு விசுவாசி. அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, என்னங்க பாஸ்டரை தாக்கி சாட்சி சொல்லிட்டீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், பாஸ்டர் என்ன பிரசங்கத்தில் குத்தி, நான் பாஸ்டர் சாட்சியில் குத்தி அப்படின்னார். என்னங்க, பாஸ்டர் என்ன பிரசங்கத்தில் குத்தி, நான் பாஸ்டர் சாட்சியில் குத்தி. அப்போ ஒரு பெரிய சண்டை நடக்கிற இடமெல்லாம் சபை. பாஸ்டர் விசுவாசி தாக்கி பேசக்கூடாது என்பது உண்மை. ஆனால் பாவம் செய்தவர்களை கண்டிப்பாக
மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி எல்லாருக்கும் முன்பாக கண்டிப்பாக கடிந்து கொள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ எல்லாருக்கும் முன்பாக எப்போ கடிந்து கொள்ள முடியும்? பிரசங்கத்தில் தான் கடிந்து கொள்ள முடியும். ஆனால் நம்ம என்ன பேசுவோம்? நீதிமான் என்னை தயவாய் குட்டி கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல இருக்கும், என் தலை அள்ளல் தட்டுவதில்லைன்னு வாய்களையே சொல்லுவோம். ஆனால் பிரசங்கத்தில் ஏதாவது நம்முடைய குறைகள் வெளிப்பட்டு விட்டால் பாஸ்டர் திட்டிகிட்டே போவோம். பாஸ்டர் எப்படி குத்தலான்னு யோசிப்போம், இல்லை பாஸ்டர் எப்படி திட்டலான்னு யோசிப்போம். அதைத்தான் சொல்கிறாரு, மனம் பதறி துணிகரமாக சபையில் சண்டை வழக்கு இந்த மாதிரி துணிகரமாக சபையில் பேசாதேங்கிறார். பிரசங்கம் முடிஞ்சோடனே இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஒரு நடக்கை நடந்த நேரத்துக்கிட்ட அப்படியே குத்தி பேசுறது, அவங்கக்கிட்ட குத்தி பேசுறது, நக்கல் பண்ணுறது, பரியாசம் பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, மட்டம் தட்டுறது, இதெல்லாம் அயோக்கியத்தனமான காரியம் என்று நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறதுங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனம் சொல்கிறது பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனம். பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனம், மற்ற என்ன அசுத்தம், பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லவும் படக்கூடாது. அப்படியே எப்படியே இந்த விபச்சாரம் வேசித்தனம் எப்படியோ அப்படியே வம்பான வார்த்தை. வம்பான வார்த்தை என்ன அர்த்தம்? அப்படியே ஒருத்தங்களை கிண்டி விட்டு சிக்கல்ல மாட்டி விடுறது, அதான் வம்பான வார்த்தை. என்னப்பா பிரசங்கத்தை கேட்டியா? உனக்கு தான், அதான் வம்பான வார்த்தை. அப்படியே வம்பும் புத்தியிடமான பேச்சும் பரியாசமும் தகாதவிகள். எந்த இடத்துல ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டிய இடம், அது ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டிய இடத்துல வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசம் பண்ணாது. அப்படி யாராவது வம்பா பேசுனா, புத்தீனமா பேசுனா, பரியாசமா பேசுனா ஒன்றும் சொல்லாம அந்த இடத்த விட்டு 10 அடி நகர்ந்து போயிடு, நீ தேவனுடைய கோபத்துக்கு தப்பிச்சு கொள்வ, பங்காளியா மாறிடாது. சிலருக்குள்ள இருக்கிற அந்த அசுத்த வல்லமை அவர்களை தூண்டிவிடும், தேவ வசனத்துக்கும் தெய்வ பயத்துக்கும் எதிராக உசுப்பேற்றிவிடும். நம்முடைய பழைய ஜென்ம மாம்ச சுவாமங்கள் இன்னும் அழிக்கப்படாமல் இருந்தால் அது உசுப்பேற்றிவிடும், வெளியே கிண்டி வெளியே வரும். ஆனால் உன் ஆத்துமாவை கவனமா தேவ சமூகத்தில் பாதுகாத்துக்கொள். தேவன் சொல்லுகிறார், எச்சரிக்கிறார், நம்முடைய காலங்களிலே நாம் துணிகரமாக பேசாதபடி, எதிர்த்து பேசாதபடி, அவ்விசுவாச அறிக்கை செய்யாதபடி, பொய் பேசாதபடி நம்முடைய ஆத்துமாவை நாம் கவனமாய் காத்துக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 5:3 வாசிக்கிறோம், அங்கே துணிகரமாக பொய் சொல்லுகிற அனனியாவை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 5:3 அனனியாவை நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் ஒரு இதயத்தை நிரப்பினது என்ன? காணிக்கை செலுத்தும் போதும் தசமபாகம் செலுத்தும் போதும் வாயில பேசலினாலும் உங்களுக்கு நீங்க கொடுக்கிற கிரியைகளிலே உண்மை இல்லாவிட்டால் சாத்தான் உன் இருதயத்தை பொய்யினால் நிரப்பி விட்டான் என்ற அர்த்தம். எச்சரிப்பாக, இது பழைய ஏற்பாடு இல்லைங்க, புதிய ஏற்பாடுங்க. நான் பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தை பேசல, புதிய ஏற்பாட்டில் கிருபைன்னு எல்லாம் கத்துறாங்கல்ல, அந்த கிருபையின் காலத்தில் நடந்ததை சொல்லுகிறேன். சாத்தான் இருதயத்தை வஞ்சிக்கவும் பொய் பேசவும், பொய்யாய் தசமபாகத்தை என்று சொல்லி பொய்யாய் காணிக்கை என்று சொல்லி பொய்யாய் ஒரு ஏமாற்று காணிக்கை, ஏமாற்று தசமபாகம், ஏமாற்று துதி, அதே மாதிரி ஒருத்தரோடு பேசும்போது பொய் பேசுதல், ஊழியக்காரர்கிட்ட பேசும்போது பொய் பேசுதல். தேவ சமூகத்தில் பொய் பேசாதீங்க. எதை பேசினாலும் உண்மை. செய்ய முடிஞ்சுன்னா செய்ய முடியும்னு சொல்லுங்க, செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாதுன்னு சொல்லுங்க. வந்து பார்க்குறேன்னு சொன்னால் பாருங்க, பார்க்க மாட்டேன்னா பார்க்க மாட்டேன்னு சொல்லுங்க. உங்கள் வீட்டுக்கு வரேன், உங்களை விட்டு விசாரிக்கிறேன், உங்களுக்கு அது பண்ணுறேன், உங்களுக்கு இந்த உதவி செய்கிறேன், பொய்யா வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க. ஒரு ஏழை விசுவாசியை பார்த்து பொய்யா வாக்குறுதி கொடுக்காதீங்க. சும்மா வாயில் உதட்டுக்கு பேசாதீங்க. தேவன் இவைகளெல்லாம் வெறுக்கிறார். ஏன்னா தேவனுடைய சபையிலே, தேவனுடைய வீட்டிலே ஒருவரோடு ஒருவர் உண்மையை அன்றி பொய் பேசக்கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். தேவ சமூகத்தில் நடக்க வேண்டிய இடம், தெய்வ பயத்தோடு நம்முடைய வார்த்தைகளில் துணிகரமாய் பேசாதபடி நாம் கவனமாக இருக்க வேண்டும்.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நாங்கள் பரிசுத்த ஆவியின் போதிக்கும் வார்த்தைகளாலே நாங்கள் ஆவிக்குரியதோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். விசுவாசிகள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் தருகிற வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். சினிமாக்காரன் பேசுகிற வார்த்தைகள் இன்னைக்கு உலகத்தில் பல பேர் நம்மக்கிட்ட பேசும்போது அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே கர்ப்பம் தரிச்சிடும். அந்த வார்த்தைகளை பகுத்தறிய வேண்டும். எது சினிமாக்காரன் பேசுறது? இப்போ கொஞ்ச நாள் இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற பிள்ளைங்க வீட்டில் சொல்லுது, சரியா உருட்டு 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 அப்படின்னு பேசுது. நான் கேட்டேன், உருட்டுன்னா என்னன்னு கேட்டேன். பொய் பேசுறது உருட்டுன்னு சொல்லுது. இப்போ இதெல்லாம் எங்கேருந்து வருது? சினிமா பார்க்குறதுக்கு பிள்ளைங்க சினிமாக்கான இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். இந்த ஸ்கூலுக்கு சினிமா பார்க்குற பிள்ளைங்க அதை எடுத்துகிட்டு வந்து ஸ்கூலுக்கு வரும்போது, நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலில் அந்த பிள்ளைங்க கிட்ட இருந்து நம்ம பிள்ளைங்க கற்றுட்டு வருது. இந்த பிள்ளைகள் மூலியமாக இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே வந்துடுது. இந்த வார்த்தைகள் கடைசியில் பரிசுத்தவான்களுக்குள்ளே பரவுகிறது. நல்லா கவனிங்க, வார்த்தைகளில் வித்தியாசம் உண்டு. பரிசுத்த ஆவி தரும் வார்த்தைகள் என்று வார்த்தைகள் உண்டு, சாத்தான் உலகம் தருகிற வார்த்தைகள் என்று உண்டு. நீங்கள் பகுத்தறிந்து கவனமாக சாத்தான் பேசுகிற வார்த்தைகளா அல்லது பரிசுத்தாவி தரும் வார்த்தைகளா என்பதை குறித்து நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். சில நாளுக்கு முன்னால், வருஷங்களுக்கு முன்னால் ஒரு டிவியில் பாட்டு, ஆண்டவருக்கு எல்லாம் ஓ போடு, ஆண்டவருக்கு எல்லாம் ஓ போடு அப்படின்னாங்க. எல்லாம் கேவலமாக மீடியாவில் போட்டு கேவலப்படுத்திட்டாங்க. ஒரு அசிங்கமான ஒரு சினிமா பாடலில் வரக்கூடிய காரியத்தை எடுத்து ஆண்டவருக்கு சொல்லலாமா என்று. இதுதான் சாத்தானுடைய அந்நிய அக்கினி. நாதாப் அபியூப் என்பவர்கள் தேவ சமூகத்தில் கொளுத்தப்பட்ட, தேவனால் கொளுத்தப்பட்ட பரிசுத்த அக்னியை விட்டுட்டு அவங்க சொந்தமாக போய் ஒரு அக்னியை எடுத்துகிட்டு வந்தது போல அந்நிய அக்னியை கொண்டு வந்து இங்கே தேவ சமூகத்தில் வைக்கக்கூடாது. வேதத்தை படிங்க. ஒரு சமயம் நான் ட்ரெயினில் பிரயாணம் செய்யும்போது திருச்சி ஜங்ஷனில் ஏறி உட்காந்துட்டேன். ட்ரெயின் கிளம்புறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. அப்போ கொஞ்சம் நேரம் நம்ம காரியங்களை குறித்து எதிர்த்து சீட்டுக்காரங்கிட்ட பேசினார். நானும் அவர்கிட்ட பேசினேன். கொஞ்சம் பேசினா சுவிசேஷம் சொல்லலாமே. கொஞ்சம் நேரம் கழித்து அவர் கேட்டார், சார் நீங்கள் கிறிஸ்டியனான்னு கேட்டார். நான் சொன்னேன், எப்படிங்க கண்டுபிடிச்சேன்? இல்லை தெரியுது சார்ன்னார். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு, சார் நீங்கள் பாஸ்டர் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ஷாக்காகி போச்சு. என்னடா ஆய்வான தீக்கு தரிசியாட்ட இருக்கு, டக்குன்னு பாஸ்டருங்கிறான். நான் எப்போதும் அது மாதிரி காமிச்சிக்கவே மாட்டேன். கலர் ட்ரெஸ்ஸில் நல்லா ஜம்முன்னு போவேன். நீங்கள் எப்படி என்னை பாஸ்டர்னு சொல்கிறீங்க? இல்லை சார், நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் அவங்க தான் சார் இப்படி பேசுவாங்க. அப்போது உலகம் நம்மளை அடையாளம் கண்டு வைத்திருக்கிறது. ஒரு ஊழியக்காரன் எப்படி பேசுவான், ஒரு விசுவாசி எப்படி பேசுவான். அப்போ உலகத்துக்கே தெரிகிறது நம்ம ஒரு ஊழியக்காரன் அல்லது ஒரு விசுவாசின்னா அவங்க இப்படித்தான் அவங்களுடைய வார்த்தைகள் இருக்குன்னு தெரியும் போது, இன்னைக்கு அப்படி ஒரு விசுவாசியை ஊழியக்காரன் பேசும்போது இந்த உலகம் நம்மளை அடையாளம் காண முடிகிறதா? காண முடியவில்லை என்றால் என்ன அர்த்தம்? ஊழியக்காரன் காணாமல் போயிட்டான்னு அர்த்தம். அந்த விசுவாசி காணாமல் போயிட்டாங்கன்னு அர்த்தம். எங்கேயோ மிஸ்டேக் நடந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையில் இருந்து இன்றைக்கு தேவ ஜனம் தூரமாக விலகிவிட்டது என்று அர்த்தம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது காரியமாக 2 நாளாம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 16லிருந்து 21 வசனம் வரைக்கும் உசியா என்கிற ராஜாவை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த உசியாங்கிற ராஜா 16ஆம் வசனம் சொல்கிறது, மனமேட்டுமையாகி தூபம் காட்ட துணிகரமாக போனால். 19வது வசனத்தில் வாசிக்கும் போது ஆசாரியர்கள் வந்து அவனை எதிர்த்து நின்று, தூபம் காட்டுவது ஆசாரியர்கள் தான் செய்யணும், ராஜாவே பரிசுத்த ஸ்தலத்தில் மீறுதல் செய்து நீர் வெளியே போன்னு துரத்துறாங்க. ராஜாவானாலும் இஸ்ரவேலன் என்ன செய்ய மாட்டான்னா தேவ சமூகத்தில் விட மாட்டான். ஆசாரிகள் செய்ய வேண்டிய ஊழியத்தை ஆசாரியன் தான் செய்யணும். அவன் ராஜாவானாலும் தேவாலயத்துக்குள்ளே வர முடியாது. அதாவது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது. அப்போது இந்த உசியா ராஜா தான் ராஜா, அவன் நினைச்சதெல்லாம் நடந்து எல்லாம் சக்ஸஸ் ஆகி அவன் பெரிய ஆளாக வந்தானே அவனுக்கு ஒரு பெருமை வந்துருச்சு. அந்த பெருமையினால் அவன் என்ன சொன்னான், ஆசாரிகளோடு கோபமாய் பேசும்போது கர்த்தருடைய தூதன் கர்த்தர் அவனை அடித்தார், அவன் நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றினது. என்னங்க, நெத்தியிலே குஷ்டரோகம் தோன்றினது. துணிகரமாக தேவ சமூகத்தில் ஒரு ஊழியன் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்கிறேன் என்று போய் நின்றால் அங்க என்ன நடக்கும்? அடி கிடைக்கும். பாஸ்டர் நீங்க பேசுறது பழைய ஏற்பாடு பாஸ்டர், புதிய ஏற்பாட்டில் அப்படிலாம் இல்லைங்க பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் நீங்கள் வாங்க, 19ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். ஏரோது பிரசங்கம் பண்ணும்போது 9ஆம் அதிகாரமா வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம். ஏரோது பிரசங்கம் பண்ணுறான். ஜனங்களெல்லாம் சொல்கிறாங்க, இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் அப்படின்னு சொன்னோன்னே 12ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனத்தில், குறித்த நாள் ஏரோது ராஜரசம் எடுத்துக்கொண்டு சிங்காசனம் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள் மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று அறிவித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதினாலே உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுத்து இருந்தான். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. எப்படி செத்தானா? இன்னைக்கு தேவனுடைய ஊழியக்காரர் செய்ய வேண்டிய வேலையை நானும் செய்வேன்னு நிறைய பேர் கிளம்பிடுறாங்க. நல்லா கவனிங்க, பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து நம்மில் அநேகர் போதகராகாதிருப்பார்களாக. அந்த வசனத்தையும் நான் கோட் பண்ணி காமிச்சிடுறேன். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பார்கள். தேவ சமூகத்தில் துணிகரமான செயல்பாடுகளுக்கும் துணிகரமான வார்த்தைகளுக்கும் நம்மை விளக்கமாக காத்துக்கொள்ள நாம் பயபக்தியோடு கூட நாம் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாடும். மாறாக ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, இந்த உசியா மரணம் அடைந்த வருஷத்துல தான் கர்த்தர் ஏசாயாவுக்கு தரிசனமாகிறார். என்னைக்கு நம்மிடத்திலிருந்து இந்த துணிகரம் என்கிற, இருமாப்பு என்கிற, மேட்டுமை என்கிற இந்த காரியங்கள் மாறுகிறதோ அன்றைக்குத்தான் கர்த்தர் பிரசன்னமாவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு தான் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தரை காண முடியும். அன்றைக்கு தான் நம்முடைய குறைகளை அறிய முடியும். இல்லாவிட்டால் நம்மால் அறிய முடியாது. ஆகவே அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் ஆசாரிகள் பேசும்போது கோபமாக நீங்கள் எதிர்த்தாக்குதல் நடத்தாதீங்க. உசியாவை போல. சபையில் ஒரு சகோதரி பல ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து என்ன, பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்க வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க, இந்த சிஸ்டர் நீங்கள் பேசுகிறதுக்கெல்லாம் எதிர்த்து பேசிகிட்டே இருக்காங்க பாஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது என்ன நடந்ததுன்னு நான் விரும்பலை. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், தேவ கோபத்துக்கு ஏதுவாக நாம் அந்த காரியங்களை செய்யக்கூடாது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனத்தில் சொல்கிறது, யாவரும் கேட்க தீவிரமாயும் பேச பொறுமையாயும் கோபிக்க தாமதமாயும் இருங்க. இங்கே தேவ சமூகத்தில் ஆராதனையில் கோபத்துக்கு இடம் இல்லை. ஊழியம் செஞ்சு பிரசங்கம் பண்ணிக்கிறவனும் கோபத்தோட பிரசங்கம் பண்றது தப்பு. அங்கே பிரசங்க கேட்கறவங்களும் கோபப்படுறது தப்பு. பரவாயில்லையா சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க, பிரசங்கம் பண்றவனும் கோபத்தோட பிரசங்கம் பண்ணக்கூடாது. அங்க பிரசங்கத்தை கேட்கறவங்களும் கண்டிக்கிறது வேற, கோபப்படுறது வேற. சரியா? கண்டிக்கிறதுக்கு வந்து கோபம் நினைச்ச கூடாது. கண்டிக்கிறது வேற, கோபம் வேற. கோபத்தோட பிரசங்கம் பண்றது தாக்குதல். கோபத்தோட பிரசங்கம் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் விசுவாசிகளும் பிரசங்கத்தை கேட்கும்போது கோபப்படக்கூடாது. ஆத்மாவை ரட்சிக்க வல்லமையுள்ள வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் கர்த்தர் அந்த இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். வசனத்தை கேட்கும்போது சாந்தமாக கேட்க வேணும். மத்திய 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறார் ஆண்டவர், ஆவியில எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அதுக்கு என்ன வேணும்னா ஆவியில எளிமை வேணும். சிறுபலியை போல ஒரு எளிமையான ஆவி இருந்தால் தான் வசனத்தை கேட்டு கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் வரும். மத்திய 13 பார்த்தீங்கன்னா 12 15 வசனத்து வரைக்கும் கனநித்திரியின் ஆவி, மந்தமாக கேட்கறது, கண்களை மூடிக்கொள்வது, உணர்வில்லாத மனம் திரும்பாத இருதயமாக இருக்கிறது. அந்த வசனத்தை படிப்போம். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால் ஊமைகளாய் பேசுகிறேன். அடுத்தது சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசனம் அவரிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பார், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர். இந்த உணராதிருத்தல் என்ன நினைத்தோம் அப்படின்னா, ஆமா நான் செய்யறது தப்பு தானே, நான் அதை செய்யக்கூடாது. இதுதான் உணர்வு. இந்த எண்ணம் பிரசங்கம் பண்ணும்போது, பிரசங்கத்தை கேட்கும் போது வரவில்லை என்றால் அந்த பிரசங்கத்தை கேட்டதே வேஸ்ட்.
இங்க சொல்றாரு அடுத்த வசனத்தை பாருங்க. இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும், இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும், காதுகளினால் கேளாமலும், இதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும். அப்போ எதுக்கு கண் பார்க்கணும், எதுக்கு காது கேட்கணும், எதுக்கு இருதயம் உணரணும்னா மனம் திரும்புறதுக்கு. எதுக்குங்க? ஃபர்ஸ்ட் நான் தான் மனம் திரும்பி ரசிக்கப்பட்டேன். மனம் திரும்பி ரசிக்கப்பட்டு விட்டாய், ஆனால் இன்னும் நீ உருவாக்கப்படவில்லை. உருவாக்குவதற்கு இன்னும் அப்பப்ப ஜென்ம கர்ம சுவாபங்கள் வந்து தலை தூக்கும். இவைகளை எல்லாம் பிரசங்கத்தின் வாயிலாக, வசனத்தின் வாயிலாக கர்த்தர் உணர்த்தும் பொழுது அது மனம் திரும்பும். இது மறுரூபமாகும். மனம் திரும்பும், மறுரூபமாகும். இப்படியாக கிறிஸ்துவின் சாயலை கண்ணாடியில் காண்கிறது போல இந்த வசன பிரசங்கத்தின் மூலமாக கண்டு அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேலும் மகிமை அடைந்து மறுரூபம் அடைந்து வருகைக்கு ஆயத்தப்பட. ஆனால் இங்க சொல்லப்படுறது பாருங்க, மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படியாக இருதயம் கொளுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு. இந்த பாடி லாங்குவேஜ் இருக்கிறவங்கள நல்லா கவனிச்சுங்க. காதால் மந்தமா கேட்டு, கண்கள் யாருக்கெல்லாம் காதில் அப்படியே எங்கேயோ பேசுகிற மாதிரி இருக்கும், அப்படியே தாளாட்டுற மாதிரி இருக்கும், அப்படியே கண்ணெல்லாம் சொருகி கண்ணெல்லாம் மூடி. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது அப்படி இருக்காங்களான்னு பாருங்களேன் கொஞ்சம். அப்படியே சொக்கும் பாருங்க. சிலருடைய ஒத்த கண்ணை மூடி விழிப்பாங்க, இந்த கோழியாட்டா. சபையில் அப்படி ஒரு சுகமாக இருக்கும் பிரசங்கத்தை கேட்கும். ஒரு பாஸ்டர் சொன்னார், 12 மணிக்கு ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்களாம். பாஸ்டர் எனக்கு தூக்கமே வரலைங்க பாஸ்டர்னாரு. அப்படியாம்மா, சரி ஜெபம் பண்ணுறோமா? வேண்டாம் பாஸ்டர், ஜெபமெல்லாம் பண்ண வேண்டாம். அப்புறம் என்னம்மா பண்ணணும்? ஒரு பிரசங்கம் பண்ணுங்க பாஸ்டர்னாங்களாம். அப்போ பிரசங்கம் எதுக்கு? நல்லா தூங்குறதுக்கு. வசனம் சொல்லுது, கண் மந்தமாய் கேட்டு. இப்படியா நம்ம தேவ சமூகத்தில் நடக்கணும்? ஒரு ராஜா ராணி போல கவனமாக உட்கார்ந்து செவி கொடுத்து உணர்ந்து மனம் திரும்பணும். இல்லைன்னா என்ன நடக்கும்? பிசாசு என்ன பண்ணுறான்? வழியிலேயே வசனத்தை என்ன செய்கிறான்? 15ஆம் வசனத்தை படித்து அதுக்கு கீழே இருக்கிற வசனத்தில் ஊமையில் சொல்லுவார், சபையில் கேட்டுட்டு வெளியே போகும்போது பிசாசு வசனத்தை பொறுக்கிட்டு போவான். எப்படி பொறுக்கிட்டு போவான்? ஏசாயா 59 14-15 வசனத்தை படிச்சு பாருங்க. ஏசாயா 59 14-15. நியாயம் பின்னிட்டு அகண்டது, நீதி தூரமா நின்றது, சத்தியம் வீதியிலே. பாருங்க, நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமா நின்றது. எதனால? சத்தியம் வீதியில இடறி யதார்த்தம் வந்து சேராம போயிற்று. 15ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. சத்தியம் என்னாச்சு? தள்ளுபடி ஆயிற்று. எங்க தள்ளுபடிச்சு? கடன் தள்ளுபடி இல்லை, வட்டி தள்ளுபடி இல்லை. இங்க நம்ம ஆளுங்க எதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க? சத்தியத்தை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. வீதியில எப்படிங்க சத்தியம் இடறது? போகும்போதே கேட்டியா, அவர் இப்படி தான் சொல்லுவார், இன்றைக்கி ஏதாவது நல்லதாக சொல்லுவாருன்னு வந்தால் போட்டு மனுஷனை வாட்டி வதைச்சி நல்லா குத்தி கதறி இன்றைக்கி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. இது கேட்கவா இந்த வேகாத வெயில வந்தேன் அப்படின்னு வழியிலேயே பேசிட்டு போகிறது. இங்கே விதைச்ச வசனம் வழியே போகையில் பிசாசு பொறுக்கிட்டு போயிட்டான். இதையெல்லாம் அறிந்து ஆண்டவர் அன்னைக்கே இருதயத்தை உண்டாக்கினவர் எழுதி வச்சிருக்க. நமக்கு எப்போது என்ன, உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கோபுரமாக்குவேன், உன்னை தாஜ்மஹால் ஆக்குவேன், உன்னை எலிசபெத் ராணி ஆக்குவேன்னா நமக்கு சந்தோஷம். ஆனால் நம்ம குறைய மாத்திரக்கு அவர் முயற்சிக்கிறாருன்றா அதுக்கு இடம் கொடுக்க நமக்கு மனசு இல்லை, கீழ்ப்படிய மனசு இல்லை, ஒழுங்காக நமக்கு மனசு இல்லை. வீதியிலேயே சத்திய இடறி யதார்த்தம் வந்து சேராமல் போயிடுது. கர்த்தருக்கு 13ஆம் வசனம் ஏன் அந்த மாதிரி பேசுகிறாங்க? அந்த அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை படிங்க. எதனால? கர்த்தருக்கு விரோதமா துரோகம் பண்ணி, பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம், கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம். பாத்துங்க, கள்ள வார்த்தைகளை கர்ப்பம் தரித்து இருதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணினோம். நல்லா பொய் பேசுறது, கள்ள வார்த்தை பேசுறது, இட்டுக்கட்டி பேசுறது, சொன்ன வார்த்தைக்கு வேறு அர்த்தம் கற்பிக்கிறது, இது எல்லாத்தையும் விட்டுருங்க.
ஒருத்தவங்களை மாட்டி விடணும், ஒருத்தவங்களை போட்டு விடணும், ஊழியக்காரனுக்கு இந்த விசுவாசிக்கு பகை உண்டாக்கணுங்கிறதுக்கு இந்த ரெண்டகம் பண்ணுற மாதிரி பேசுகிற எல்லாத்தையும் தயவு செய்து விட்டுருங்க. கர்த்தர் கவனித்து கேட்கிறார். கர்த்தர் கவனித்து கேட்கிறார். தேவ சமூகத்தில் ஜாக்கிரதையாக செயல்பட பொல்லாத ஆவி நம்மை வழிநடத்தாதபடிக்கு நம்மை எச்சரிக்கையாக நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ளணும். விசுவாசத்தோடு வசனத்தை கேட்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 2:13 வாசிக்கிறது போல தேவ வசனத்தை கேட்டபோது அது விசுவாசத்தோடு கேட்க ஒரு விசுவாசம் நமக்கு வரணும். அல்லேலூயா. நல்ல உற்சாகமாக அல்லேலூயா சொல்லுங்க. 2 தெசலோனிக்கேயர் 2:16 சொல்றாரு. 2 தெசலோனிக்கேயர் 2:16 வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை 10 கெட்டு போகிறவர்களுக்குள்ளே உண்ட அநீதினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடு இருக்கும். அந்த வசனத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். அங்கீகரித்தால் என்னென்ன? ஆமாம், இப்படி தான் பிரசங்கம் பண்ணுறதா, இப்படி தான் வசனத்தை சொல்கிறதா, இப்படி இல்லாமல் பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க இல்லைங்க. சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அங்கீகரியாமல் போனபடினாலே அடுத்தது என்ன செய்கிறாரு? பொய்க்கோன்ற ஒப்பு. அடுத்த வசனம், ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்க. பாருங்க, பொய்யை விசுவாசிக்கிற யார்? பொய்யை விசுவாசிக்க யார் சத்தியத்தை நேசிக்காமல் இருக்கிறார்களோ, அங்கீகரிக்காமல் இருக்கிறார்களோ, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்க கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ளே அனுப்புகிறார். அல்லேலூயா. அதனாலதான் கள்ள ஊழியக்காரன் பக்க வழியா வந்து உங்களை கொள்ளை கொண்டு போறான். அவனுடைய வார்த்தைகள் உங்கள் உள்ளத்துக்கு பிரியமா இருக்கும். சத்தியத்தை சொல்ற என்ன பிடிக்காது. பாருங்க, காதலனுக்கு நம்ம பார்த்து பார்த்து பிள்ளைகளை வளர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சொத்து சேர்த்து வயிற்றை கட்டி வாயை கட்டி பிள்ளைகளை பெற்று வளர்க்குற நமக்கு பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை பார்க்கணுன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? தெரியுமா தெரியாதா? ஆனால் அந்த காதலன்னு ஒருத்தன் வருவான். அவன் உள்ளே வந்து பேசினோன்னே மனசை மயக்கி கற்பனையான காரியில் பேசினோன்னே அம்மா பெருசு கிடையாது, அப்பா பெருசு கிடையாது, அண்ணன் தம்பி பெருசு கிடையாது, குடும்பமான கௌரவம் எதுவுமே பெருசு கிடையாது. எது பெருசாக்கும்னா இடையில வந்து இந்த கள்ள வார்த்தையில் கர்ப்பம் தரித்து பொய்யா நான் பார்த்த அழகிகளிலே நீதான் பேரழகி. உண்மையாது? நீ இல்லாமல் நான் இல்லை. உண்மையாது? நீ இல்லாவிட்டால் நான் செத்துருவேன். உண்மையாது? பேசுறதுல 99% பொய்யும் பித்தலாட்டமாக தான் இருக்கும். உண்மையா இல்லையா? பர்ஸ் நிறைய காசு இருக்கும். ஏது இவ்வளோ காசுன்னு கேட்டால் நான் தான் பணக்காரனாச்சு. பொய், எல்லா பொய். பாருங்க, ஏன் பொய்யை விசுவாசிக்க இந்த புள்ள விசுவாசிக்கிற பொய்ய அப்படின்னா, அம்மா அப்பா தம் மேலே காண்பிக்கிற அன்பை அவன் அங்கீகரிக்காம, அதாவது உணர்ந்து புரிந்து அதை ரெகக்னைஸ் பண்ணாததுனால தான் இடையில வர இந்த டூப்ளிகேட்டுடைய காரியம் அவளுக்கு உண்மையாக இருக்குது. அப்புறம் அவன் சோழி முடிஞ்சோடனே ஃபோட்டோவெல்லாம் எடுத்து வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுறான். எத்தனை பேப்பரில், எத்தனை நியூஸில், எத்தனை காரியங்களை பிளாக்மெயில் பண்ணி என்னை பல முறை கற்பழித்தான், போலீஸ்கிட்ட வந்து பணத்தை கொள்ளையடித்தான், 5 நண்பர்களை கூட்டிகிட்டு வந்து கற்பழித்தான்னு எத்தனை பிள்ளைங்க. ஏன் அந்த பிள்ளைக்கு அந்த நிலைமை? தன் தாய் தகப்பனை நம்பாமல் அவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ளாமல் போனதுனால கள்ளன் கையில் அகப்பட்டு விட்டார். இதைத்தான் இங்கே ஒப்பாக சொல்கிறார். பொய்யை விசுவாசிக்கத்தக்கதான கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ளே அனுப்புவார். என்னென்ன அர்த்தம்னா, ஆண்டவர் விலகிடுவார். ஆண்டவர் விலகிட்டால் அவன் பிடிச்சிட்டு போயிடும். இதனால தான் வசனம் சொல்கிறது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனத்தில் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4, 1, 2, 3 வசனம். நான் தேவனுக்கு முன்பாகவும்
வாசி. உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயத்திற்கு போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் ராஜ்யத்தையும் சாட்சியை வைத்து கட்டளையிடுகிறதாவது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடந்து கொண்டு புத்தி சொல்லு. எதனால? ஏனென்றால் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி காதால் மந்தமாய் கேட்டு. செவித்தினவனா காதுக்கு அரிப்பு வந்துச்சுன்னா அப்படி குடஞ்சா கண்ணில் இந்த கோழி இறகு விட்டு குடஞ்சா சில பேர் நான் பார்த்துருக்கேன். சின்ன வயசில் ஒரு கோழி இறகு எடுத்து இந்த தாத்தா பாட்டி யாராவது இந்த ஆம்பளைகளை அப்படின்ட்டு அப்படின்னு குறைஞ்சிட்டு போவாங்க. அப்படி சுகமாக இருக்கும் கேட்கறதுக்கு. அப்படி குறைஞ்சு விடுற மாதிரி பேச்சு தான் இன்னைக்கு மக்களுக்கு என்ன? செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கு ஏற்ற யார் நீ செய்யறத எப்பா நீ செய்யறதுல என்னப்பா தப்பு? 2 கெட்ட வார்த்தை கோபத்தில் பேசிட்ட, யார் தான் பேசலை, அதெல்லாம் நம்ம தமிழ் மொழிப்பா, சுத்த செந்தமிழ்ப்பா அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்கள ரொம்ப பிடிக்கும். பாஸ்டர் நீங்கள் பாஸ்டர், ஆனால் எங்கள் பாஸ்டர் இந்த வாரம் என்ன பிரசங்கம் பண்ணார் தெரியுமா? கேட்கவே முடியல, நான் பேசாமல் எந்திரிச்சு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். செவித்தினவர்களாக சுயேட்சையில் கேட்ட போதர்களை ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஏபிசிடின்னு ஒரு 22 பேர் செலக்ட் பண்ண. இவன் இல்லைன்னா இவன், இவன் இல்லைன்னா இவன். அதுக்கு ஹவுஸ் விசிட்டிங்க வரிசையாக இவன் இல்லைன்னா அவன். யாரோ எனக்கு இவ்வளோ பாஸ்டர் கல்யாணத்துக்கு கூப்பிடும்போது தான் தெரியும். நிறைய பேர் இன்றைக்கி ஃபேஷன் எழுதுணுமா, கல்யாணத்தில் நிறைய பாஸ்டர் இருந்தாலும் அந்த விசுவாசி கொஞ்சம் ஒரு மாதிரியான விசுவாசின்னு அர்த்தம். கல்யாணத்துக்கு எவ்வளோ பாஸ்டர் நிறையா இருக்காங்களோ அந்த விசுவாசி அவளை சரியில்லைன்னு அர்த்தம். தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒருவேளை நான் சொல்கிறது கூட சரியில்லாமல் கூட போகலாம். நீங்கள் ரொம்ப நல்லவளாக இருந்தால் நீங்கள் ஒரு 15 சபையை சுற்றிட்டு இருந்தால் 15 பாஸ்டர்கள் நீங்கள் கூப்பிட்டா வருவாங்க. ஒரே ஒரு பாஸ்டர் மட்டும் உங்களுக்கு இருந்தால் அது நல்லது. 1000 பாஸ்டர் நமக்கு தெரியலாம். விருந்துக்கு கூப்பிட்ற தப்பில் நான் யாரும் கொச்சைப்படுத்தலை, தவறாக எடுத்துக்கொள்ளாதீங்க. ஆனால் நம்ம வீட்டுக்கு பல பாஸ்டர்கள் படையெடுக்கிறார்கள் என்றால் நீங்கள் சொல்லணும், நான் என்றைக்கும் ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வச்சுருக்கேன். ஊழியம் செய்யாமல் காணிக்க வாங்கிறதில்ல. சும்மா பாஸ்டர்னு ஜனங்க கொடுக்குற காணிக்க வேண்டான்றுவேன். பர்பஸோடு தான் காணிக்க வாங்கணும். அடுத்த சபை விசுவாசிக்கிட்ட காணிக்க வாங்கிறது. இது 3 என் சுய ஒழுக்கத்துக்காக நான் வைத்திருக்கிற கட்டுப்பாடு. அப்போ நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் என்கிட்ட வரக்கூடிய விசுவாசி, உங்கள் வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்து வசூலுக்கு வராரு அப்படின்னா நீங்கள் புரிந்து கொள்ளணும், சுய ஒழுக்கம் இருக்கணும். சுய ஒழுக்கம் இருக்கணும். இதை வந்து அடுத்த வீட்டில் போய் சாப்பிட்ற மாதிரி. எனக்கு நம்ம சபை விசுவாசிகளை தான், விசுவாசி வீட்டுக்கு வர்றது கூட ரொம்ப யோசனையாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு சிரமமாக இருக்குமோ, தேவையா ஹவுஸ் விசிட்டிங், அதனால் ஒரு தடவைக்கு ஃபோன் பண்ணி முன்னெச்சரிக்கையாக கேட்டுட்டு வர்றது. தேவையில்லாமல் போகலாம், நாம் போய் சும்மா தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. வசூலுக்காக இவங்க போனால் 500 தருவாங்க, இவங்க போனால் 100 தருவாங்க, இவங்க போனால் 50 தருவாங்க, மாத கடைசிக்கு அந்த வீடு, மாதம் முதலுக்கு இந்த வீடுன்னு போகிறது அவலட்சணமான ஆதாயத்துக்காக ஊழியம் செய்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. நல்லா கவனிங்க. ஒரே மேய்ப்பன் கீழே இருந்து உங்கள் ஆத்மாவை ஒப்பு கொடுத்து வாழ நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாண்டு. கட்டுக்கதைக்கு சாய்ந்து போகாதீங்க. ரோமர் 1:21 சொல்கிறது, 2 விதமான கூட்டம் தேவனை மகிமைப்படுத்தாமல் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத 2 கூட்டம் இருக்குது. அதில் ஒரு கூட்டம் என்னென்னா, தேவனை அறிந்து அவரை மகிமைப்படுத்தி ஆராதிக்காத ஒரு கூட்டம். ரோமர் 1:21 எழுதுகிறார். இந்த கூட்டம் ரட்சிக்கப்படாத கூட்டம். 24ஆம் வசனத்தை சொல்கிறார், அவருடைய இருதயத்திலுடைய இச்சைக்கு அவர்களை ஒப்புக் கொடுத்தார், அதனால் அவங்க சரீரத்தை அவமானப்படுத்தக்கதாக ஆபாசமாக தங்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க. 26ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ரோமர் 1:26, அவரை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், ஹோமோசெக்ஸு, லெஸ்பியன். சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுடைய பசங்க கூட இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடுறாங்க, பிள்ளைங்க இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடுறாங்கன்னு ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொன்னார். ஒரு பாஸ்டர் மெட்ராஸுக்கு பிரசங்கம் பண்ண போயிருக்கிறாரு. அப்போது ஜெபம் பண்ணும்போது அவனுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கணும், எனக்கு ஜெபம் பண்ணுங்க அந்த சர்ச்சில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ரூமில் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டாரு, கிடைக்கல. அடுத்த தடவை போகும்போது, பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணிங்க ஆனால் எனக்கு இடம் கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு அவன் விமர்சனம் பண்ணி நிறைய பேர் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம். அப்போ இவர் எங்கிட்ட பர்சனலாக சொன்னார், அடுத்த தடவை நாங்கள் போயிருந்தோம் பாஸ்டர், அதே பையன் வந்திருந்தான், அப்புறம் சர்ச்சில் தான் தங்கியிருந்தான். அப்போ அவன் சொன்னான், பாஸ்டர்
நான் இப்போ சர்ச்சில் தான் தங்கியிருக்கேன், ரூம் கிடச்சிருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் நான் விடுபட முடியாத ஒரு பாவத்தில் இருந்தேன், கர்த்தர் என்னை அடித்தார். நான் என்னுடைய நண்பனோடு கூட தகாத விதமாக நான் உறவு வைத்திருந்தேன் பாஸ்டர், அதனால் கர்த்தர் என்னை அடித்தார், வியாதி வந்துருச்சு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு. பாஸ்டர் அப்படியே ஷாக் ஆகிட்டாரான். அப்போ தான் கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தினாராம், இவனை சபையில் இருக்கிற ரூமில் தங்கறதுக்கு இவனுக்கு இடம் கொடுத்துருந்தா சபையில் இருக்கிற பசங்களையுமே கெடுத்து போட்டிருப்பான். அதனால தான் கர்த்தர் அவனுக்கு அன்னைக்கு ஜெபம் பண்ணியும் சபையில் இருக்கிற ரூமில் அவன் தங்குறதுக்கு இடம் கர்த்தர் தரவில்லை. நீங்கள் நினைக்காதீங்க விசுவாசிக்க பசங்க நல்லா இருப்பாங்க, விசுவாசிக்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. பரிசுத்தமாகுதல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பகுதிக்கு நேராக நான் ரொம்ப சாஃப்டாக பிரசங்கம் பண்ணணும் தீர்மானம் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் சாஃப்டான மெசேஜுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஆவியானவர் இதை சபைக்கு பேசும்படி என்னை வலியுறுத்துறதுனால தான் நான் பேசுகிறேன். இதை இழிவான இச்சை ரோகங்களுக்கு அவன் ஒப்பு கொடுத்தார். ஏன் தெரியுமா? எவன் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலையோ, தேவனை மகிமைப்படுத்தலையோ, உங்கள் பையன் ஒழுங்காக ஜெபம் பண்ணுறானா, ஸ்தோத்திரம் பண்ணுறானா, பைபிள் படிக்கிறானா, கர்த்தரை ஆராதிக்கிறானான்னு பாரு. இல்லைன்னா எங்கேயோ சம்திங் ராங். உங்கள் பிள்ளைய கவனமாக பாருங்க. வேதம் வாசிக்கல, தேவம் பண்ணல, உபவாசிக்கல, கர்த்தரை கொடுத்து தானே வாயில கர்த்தரை கொடுத்து தானே தெய்வ பயத்துக்குரிய வார்த்தைகளை பேசலைன்னா புள்ள காணாமல் போயிட்டு இருக்குன்னு அர்த்தங்க. அது ஊழியக்காரன் பிள்ளையா இருந்தாலும் சரி, விசுவாசி பிள்ளையா இருந்தாலும் சரி, என் பிள்ளைகளுக்கு எப்போதும் நான் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பேன். என் மனைவி எப்போதும் எச்சரிக்கை பண்ணிகிட்டே இருப்பேன். ஊழியக்காரனுடைய பிள்ளை தானே, ஊழியக்காரனுடைய உடம்புல ரத்தம் ஊறி பிறந்தவதானே நினைக்க முடியாது. உலகத்துக்குள்ளே போகிறது பல அசுத்தங்கள் உலகத்தில் இருக்கிறது. எது எங்கே எப்போ அது தாக்கும் கெடுக்குங்கிறது தெரியாது. வாலிப வயதில் ஹார்மோன் ஸ்டிமுலேஷன்ல எந்த விதமான பாவங்களை விழுந்து போவார்கள் என்று தெரியாது. ஆகவே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். 28ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனை பற்றி கொண்டிருக்க மனதில்லாதபடியால் தகாதவைகளை செய்யும்படி. சர்ச்சுக்கு வர உங்க பிள்ளைக்கு பிடிக்கல, உங்க பையனுக்கு பிடிக்கல, உங்க குடும்பத்தில் ஒரு உறுப்பினருக்கு பிடிக்கல என்றால் தேவனை பற்றி கொள்ள மனதில்லாமல் இருக்கிறபடியால் தகாதவைகளை செய்யும்படியாக தேவன் அவரை ஒப்பு கொடுப்பார். ஜாக்கிரதை. நம்ம பிள்ளைகளை குறித்து ஜாக்கிரதை. பெற்றோரே ஜாக்கிரதையாருங்கள். வரக்கூடிய நாட்களிலே திருமணமே இல்லாத காலமெல்லாம் வரப்போகுது. அதை விட அதிசயம், ஆண் ஆணை திருமணம் செய்து கொள்வான், பெண் பெண் திருமணம் செய்து கொள்வான். இன்னைக்கு நடைமுறை சட்டமாக மாற்றிட்டு வராங்க. சமயத்தோடு கூட தாய்லாந்தில் அந்த சட்டத்தை நிறைவேற்றினார்கள். தாய்லாந்தில் விபச்சாரம் கொடி கட்டி பறக்கிறது. கனடாவிலிருந்து அமெரிக்காவிலிருந்து எல்லா நாடுகளிலேயும் கிறிஸ்துவ நாடுகளிலெல்லாம் அதை அங்கீகரித்து விட்டார்கள். நாளைக்கு உங்கள் பையன் வந்து என் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்ல போகிறான். நாளைக்கு உங்கள் புள்ள வந்து என் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்ல போகிறான். ஆம்பளை பொம்பளையும் பொம்பளை ஆம்பளையும் சொன்னால் கூட பரவாயில்லையே, ஆண் ஆணையும் பெண் பெண்ணையும் திருமணம் செய்வேன் என்று சொல்கிற ஒரு காலம், அப்படிப்பட்ட அசுத்த பொல்லாத தந்திரமான ஆவி உலகத்துக்குள்ளே வந்துவிட்டது. நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், விழிப்பாக இருக்க வேண்டும். விசேஷமாக செக்ஸுவல் பாவங்களுக்கு நம்ம பிள்ளைகளை பாதுகாக்க பெற்றோர் விழிப்புணர்வாக இருக்கணும். 14 வயதிலேயே உங்கள் பிள்ளை கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால், விழிப்பாக இல்லாவிட்டால், ஜெபிக்காவிட்டால், இந்த சத்தியத்தை சரியாக உங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்காவிட்டால், இது தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம். தேவனை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் எது தெரியுமா? சத்தியத்தை கேட்டும் சபைக்குள்ள உட்கார்ந்தும் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அங்கீகரியாமல், தன்னை கடிந்து கொள்கிற ஊழியக்காரனை நேசியாமல், ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசிக்கிட்டு, சத்தியத்துக்கு விரோதமாக பேசிட்டு, இப்படி இல்லாமல் பிரசங்கம் பண்ணுவாங்க, இப்படி தான் பண்ணணுமா, அப்படி தான் பண்ணுமா, அந்த சபையை பார், அந்த பாஸ்டர் பார், அப்படியெல்லாம் பேசிக்கொண்டு கெடுத்து கொண்டிருக்கிறவருடைய பிள்ளைகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. கடைசி காலம், பிசாசு வஞ்சிக்கிற காலம். நீங்கள் ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பக்கத்திலிருந்தே காணாமல் போவார்கள். சபைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டே காணாமல் போவார்கள். இங்கே தான் இருப்பார்கள். அவருடைய மனமும் ஆத்மாவும் காணாமல் போகும். விழிப்பாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். தேவ சமூகத்தில் நடக்க வேண்டிய விதத்தில் நடக்க பயபக்தி தேவை, தெய்வ பயம் நமக்கு தேவை. முழங்கால் படிட்டு ஜெபிப்போம். நேரமாகிறது நான் முடிக்கிறேன். தொடர்ச்சியை பிறகு பார்ப்போம்.
தெய்வ பயம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசாரியனும் பயந்து நடுங்கினான். மோசேவும் நான் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதான காட்சி காணப்பட்டது. ஏனென்றால் தேவன் பயபக்திக்குரியவர். ஊமையான விக்கிரங்களுக்கும் நடக்க மாட்டாதான விக்கிரங்களுக்கும் ஜனங்கள் பயப்படும் பொழுது, ஜீவனுள்ள தேவனும் நம்முடைய ஜீவ சுவாசத்தை தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறதுக்கு முன்பாக நாம் எவ்வளவு பயத்தோடு நடக்க வேண்டும். தேவனுக்கு பயந்திருக்க பழக வேண்டும். தேவனுக்கு பயப்படும் பயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அவருடைய எதிர்காலங்களும் ஆசீர்வாதமாக காணப்படும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தெய்வ பயம் இல்லாவிட்டால் தேவன் அடிப்பார். வியாதி வரும், பலவீனம் வரும், மரணம் வரும் என்று புதிய ஏற்பாடு எச்சரிக்கிறது. பழைய ஏற்பாடு அல்ல, நியாயப்பிரமாணம் அல்ல, புதிய ஏற்பாடும் அதையே தான் உணர்த்துகிறது. அனனியா சப்பிரால் தேவ சமூகத்தில் செத்து போனார்கள் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு கடினமான வார்த்தைகளாக இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம். நாம் தெய்வ பயத்தோடு கூட நம்முடைய ஓட்டத்தை ஓட தேவன் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் எப்படி நடக்கிறோம்? தேவன் கோபம் கொள்ளும் விதமான ஒரு ஆராதனையாக அல்ல, தேவன் சுகந்த வாசனையை முகர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியான ஒரு புத்தியுள்ள ஒரு ஆராதனை செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பரிசுத்தமான பிதாவே, நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி வருகிறோம். கடினமான வார்த்தைகள் தான். எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் மன உருக்கம் உள்ளவராய் இருந்தாலும் நீர் கர்த்தாவே பட்சிக்கிற அக்கனியானவராய், ஆண்டவரே சத்தியம் உள்ளவராய், நியாயத்திற்கிற நியாயாதிபதியாய், பட்சபாதம் இல்லாமல் நியாயம் திருக்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் விரும்புகிற வண்ணமாய் பயபக்தியோடு உம்மை ஆராதிக்கும்படி நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதத்தை நாங்கள் கற்று உமக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட உம்மை ஆராதித்து தகுதியோடு நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளிலே கூட நாங்கள் மாத்திரமல்ல, அடுத்த தலைமுறையாக இருக்கிற எங்கள் சந்ததிகள் தேவனுக்கு பயந்திருந்து பழகும்படி, அவர்களை சரியான உத்தம விதத்தில் வழிநடத்த எங்களுக்கு ஞானமுள்ள ஆலோசனைகளையும் கிருபைகளையும் தந்து நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அருமையான கால வழியில், இந்த கடைசி காலத்தில் கோணலும் மாறுபாடுமான சந்ததி இந்த உலகத்தில் இருக்கும்போது நாங்கள் அவர்கள் நடுவில் குற்றமற்றவர்களும் பரிசுத்தமுள்ளவர்களும் மாசற்ற பிள்ளைகளுமாய் நாங்கள் நடந்து கொள்ள எங்களை இன்னுமாய் போதித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி நடத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கால வழியில் எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். இந்த கால வழியில் தேவ சமூகத்தில் நம்முடைய வார்த்தைகளை கேட்டு வந்த நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், அவருடைய சந்ததி சந்தானங்களையும் ஆசீர்வதியும். ஒரு பயபக்தியோடு உண்மையான ஆராதனை செய்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை கொடுங்க. இம்மட்டும் நடத்தினதுக்காய் நன்றி. தொடர்ந்து வரும் நாட்களில் நம்முடைய கிருபையில நிலை கொண்டிருந்து மாசற்ற வரிக்கென்று நாங்கள் கர்த்தாவே ஆயத்தப்பட எங்களை புத்தியுள்ளவர்களாகவும் தகுதியுள்ளவர்களாகவும் ஆயத்தப்பட்டவர்களாய் மாற்ற நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சலுபாங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அனுநயிக்கும் ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் நம் அனைவரோடு உலகம் எங்களுக்கு சகல பரிசுத்தவான்களோடு என்றும் என்றும் கர்த்தர் திரும்ப வரும்போதும் இருப்பதாக. அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.